சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா தமிழ்ல என்ன சொல்றோம்? எழுவாய். அப்ப சப்ஜெக்ட்னா என்ன? A subject does the action. ஒரு செயலை செய்பவர் எழுவாயா இருக்காரு, இல்ல சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும் அப்படின்னா அந்த அது அவரை வந்து சப்ஜெக்ட் சொல்றோம். யாரை பத்தி பேசுறோமோ, எதை பத்தி பேசுறோமோ அதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்டா சொல்லலாம். ஸோ ஒரு நபரை பத்தியோ இல்லை ஒரு பொருளை பத்தியோ நம்ம பேசுறோம் அப்படின்னா அப்ப அதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சீதா சிங்ஸ். ஸோ சீதா பாடுகிறாள் அப்படின்னு சொல்றோம். இங்க பாடுகின்ற இந்த வேலையை செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீதா. அதனால இது என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட். ஸோ சீதா இந்த சப்ஜெக்ட். ஸோ இவங்க தான் இந்த வேலையை செய்யறாங்க, இவங்க தான் பாடுகிறாங்க. அதனால சீதாவை சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். ராஜ் இஸ் ஏ டாக்டர். இங்க யாரை பத்தி பேசுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜை பத்தி தான் நம்ம பேசுறோம். ஸோ இவர் தான் என்னவா இருக்காருன்னா டாக்டரா இருக்காருன்னு சொல்றோம். அப்ப யாரை பத்தி பேசுறோமோ இல்ல எதை பத்தி பேசுறோமோ அதை என்ன சொல்றோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ சப்ஜெக்ட் எதுனா இருக்கலாம்? நவுனாவும் இருக்கலாம். ராஜ் பதில் நீங்க என்ன சொல்லலாம்? ஹி அப்படின்னு சொல்லலாம். ஹி இஸ் ஏ டாக்டர். அப்ப இது ப்ரனௌனாவும் சொல்லலாம். ஸோ சப்ஜெக்ட் அப்படின்றது நவுனாவும் வரும், ப்ரனௌனாவும் வரும், இன்ஃபினிட்டிவாவும் வரலாம், ஆர் ஜெரண்ட் ஃபார்ம்லயும் வரலாம். So noun or pronoun or infinitive or gerund formல வரலாம். In case subject இல்லாமலேயும் வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் come here அப்படின்னு எழுதும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா come அப்படின்றது verb, hereன்றது adjunct. இங்க என்ன இல்லை அப்படின்னா you தான் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். அது இங்கே இல்லை. ஆக்சுவலா இது ஒரு இம்பெரேட்டிவ் சென்டென்சஸ். இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் இஸ் ஒமிட்டட், சப்ஜெக்ட் அங்க வராது. இப்ப சப்ஜெக்ட் இல்லாத சென்டென்ஸும் உண்டு. வாக்கியத்துல முதல்ல தான் சப்ஜெக்ட் வருமானா இல்லை. வாக்கியத்துல முதல்லயும் வரலாம், நடுவுலயும் வரலாம், கடைசியிலையும் வரலாம்.